வந்தீங்க? எங்க வீட்ல இன்னும் நாசமாக்குறதுக்கு என்ன பாக்கி இருக்குன்னு மறுபடியும் இங்க வந்திருக்கீங்களா? அம்மாடி வேல்விழி, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. கோவப்படாம பொறுமையா கேட்கணுமா? உங்க மொத்த குடும்பத்து மேலயும் நான் கொலை வெறியில இருக்கேன். அந்த வெறியில நான் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி உங்க மரியாதையை காப்பாத்திக்கிட்டு நீங்களே போயிருங்க. வேல்விழி, மாமாவை எதுவும் சொல்லாத. நீ இருமா, நான் பேசிக்கிறேன். நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒழுங்கா மானத்தோட இங்க இருந்து போகணும்னு ஆசை இருந்தா இப்பயே போயிருங்க. இல்லனா நான் உங்களை எதுல அடிச்சு இங்க இருந்து விரட்டி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேல்விழி, நீ நினைக்கிற மாதிரி நாங்க இப்ப எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரலமா. ஓ, அப்ப பிரச்சனை பண்ண வேற வருவீங்களா? வாங்க, வந்து பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றத கேளுமா வேல்விழி. ஓ மாமியாரை பார்த்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி சமரசம் பண்றதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். என்னையா சமரசம் பண்ண வந்திருக்கீங்க? நீ பெத்து போட்ட 2 தடிமாட்டு தீவெட்டி பசங்களும் வீடு பூந்து அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா நீங்க சவகாசமா சமரசம் சாம்பார் ரசம் பேச வருவீங்களா? எனக்கு கோவம் வந்தா வயசெல்லாம் பார்த்து மரியாதை கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். கௌதம், நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப பேசுறது எல்லாமே தப்பு. இதுக்கு முன்னாடி நடந்துட்டது ஒன்னொன்னும் தப்பு. ரோஹிணியோட வாழ்க்கையில விளையாடுத கௌதம். ஒரு பொண்ணை கலங்க வச்சு கண்ணீர் விட வைக்கிறத விட ஒரு பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. ஹலோ, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இவ யாரு? இவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்காக இவ வாழ்க்கையில விளையாட போறேன்? ஒத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கணும்னு திட்டம் போடுறீங்களா? என் மேல இப்படி தேவையில்லாம அபாண்டமா பழி போட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப நல்லாவே நடிக்கிற கௌதம். என் தம்பி ஒண்ணும் நடிக்கல, நீங்க எல்லாரும் தான் நடிக்கிறீங்க. வேல்விழி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ நிம்மதியா இந்த வீட்ல வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாரும் இவ்ளோ கேவலமா நடந்து வேல்விழியோட வாழ்க்கையை தட்டி பறிச்சு இவ்வளவு வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அந்த கடவுளுக்கே அடுக்குமா? அம்மாடி, நீ சொல்ற மாதிரி நாங்க எந்த திட்டமும் போடலமா. நாங்க யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல. என் பொண்ணோட வாழ்க்கைய உங்க தம்பி கெடுத்துற வேண்டாம்னு தான் கேக்குறோம். நான் இதுக்கு இவ வாழ்க்கையை கெடுக்கணும்? இவளை எப்படியோ என் லைஃபை விட்டு தொலைச்சு தலைமுழுகி நிம்மதியா இருக்க. எப்போ வேல்விழி தான் என் ஒய்ஃப்னு பெத்தவங்க பெரியவங்க முடிவு பண்ணாங்களோ அப்போத்துல இருந்தே வேல்விழி மட்டும்தான் என் மனசுலயும் இருக்கா, என் வாழ்க்கையிலயும் இருக்கா. அதுக்கப்புறம் இவ்வளவு நான் எதுக்காக நினைச்சு பார்க்க போறேன்? அதுக்கப்புறம் இவ இருக்க தசை பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்கல. டேய் பாவி, எதுக்குடா இப்படி போய் சொல்ற? ஏன் இப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம பேசுற? நீ எனக்கு மெசேஜ் அனுப்பல, போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பல. என் புருஷனுக்கு போன் போட்டு இல்லாத போலாததெல்லாம் சொல்லல. அது எல்லாத்துக்கும் மேல ஏன் ரூமுக்குள்ள வந்து இருந்துகிட்டு என் புருஷன் கிட்ட பேச போறேன்னு சொல்லி என்ன நீ டார்ச்சர் பண்ணல? சொல்லுடா, சொல்லு. ஏய், நடக்காதத நடந்த மாதிரி சொல்லி என்னைய வேல்விழியை பிரிக்க பாக்குறியா? ஆமா, உனக்கு என்னமோ நான் வீடியோ அனுப்புனேன், போட்டோஸ் அனுப்புனேன், மெசேஜ் அனுப்புனேன்னு சொன்னியே, எங்க காட்டு.